இவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். தீமை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த திசை திரும்பினாலும் தீமையான காரியங்களை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடம் நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிறார். அநேகர் தீமை செய்தாலும், நம்மோடு இருக்கிறவர்கள் தீமையை செய்தாலும் கர்த்தர் ஜாக்கிரதையுடன் நாம் வாழ வேண்டும். ஜாக்கிரதையுடன் கர்த்தருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நன்மையை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம் சிநேகிதராக இருக்கட்டும், நம் சொந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் தீமையான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் தயை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தீமையான காரியங்கள் நம்மிடம் இருக்குமே ஆனால் அதை நம்மிடம் அகற்றிவிட்டு கர்த்தர் விரும்புகிற நன்மையை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.